திடீர்னு நார்த்தில் வந்து கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரீநேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரீநீட் பேப்பரும் லீக் ஆயிடுச்சுன்னு நிறையா லிங்க்ஸில் டெலிகிராம்லலாம் வரதை பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னொரு மறுபடியும் ரீநீட் வைப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. இந்த நீட்டால் மக்களுக்கு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எல்லாமே மாறி வந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கையை கொஸ்டின் மார்க்காக தான் ஆகும். நீட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டைம் எழுதுனாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பொண்ணை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் எஃபோர்ட் போட்டு எல்லாம் எழுதினாங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு வாரம் 10 நாளையில் இருந்ததில் மைண்டில் உள்ளது எல்லாத்தையும் எரஸ்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப நார்மல் லைஃபுக்கு வந்தாங்க. திடீர்னு நார்த்தில் வந்து கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரீநேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈவன் நாட் ஓன்லி மை டாட்டர் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ மச் அப்செட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எகெயின் தே ஹவ் டேக்கன் தி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்து எகெயின் இப்போது ரன் பண்ணுறோம். இந்த கவர்மெண்ட்டு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து ப்ராப்பராக இதை வந்து நடத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இதுலேருந்து லாஸாக இருக்கும், எத்தனை ஸ்டாஃப் இதில் வேலை பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்டோட அஃபெக்ட் ஆகுறாங்க, பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. சாதாரண பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுன்னு சொல்கிறாங்க. 2 டைம் 4 டைம் காரை போட்டுட்டு வண்டியை போட்டு இந்த நீட்டுக்காக அலைய வேண்டியதாக இருக்குது. இந்த நீட்டால மக்களுக்கு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். பேரண்ட்ஸ் இந்த ஹெலிகாப்டர்ல இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் கொண்டு வந்து போன தடவை கொண்டு வந்திருக்கலாம், ஏன் இந்த தடவை மட்டும் கொண்டு வந்தா இவ்வளோ இது பண்ண இப்போ மட்டும் பிசிக்கல் வச்சிருக்காங்க தெரியல. இது ஒரு வியாபாரமாக கூட இருக்கலாம். இது நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நீட்டுங்கிறது வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் வந்து பெருசாக இது மாதிரி நடக்கிறது இல்லை. பட் நார்த்தில் வந்து இது மேஜராக நடந்துகிட்டு தான் இருக்குது காலங்காலமாக. பட் இதை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பல காலமாக வந்து போராடிட்டு இருக்கு. பட் நடக்குதா அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியல. மனநிலை வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப மனநிலை கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. முன்னாடி நைட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ போதும்னு ஆகி போச்சு. அதனால கொஞ்சம் அளவாக தான் படித்து அளவாக தான் எழுதுறாங்க. பட் அது வந்து தேவையான ஒரு விஷயம் இல்லை. கல்வியில் வந்து இது இல்லைனாலும் இன்னொன்று இருக்குது. லைஃப்பை வேறு மாதிரி கொண்டு போகலாம். பட் அது நெசசிட்டி இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ May 3 எக்ஸாம் வச்சிருந்த போது நான் உண்மையாலுமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணேன். பட் இப்போ ரீநீட் வந்ததுக்கப்புறம் என்னால் முன்னாடி மாதிரி ப்ரிப்பேரே பண்ண முடியல. எக்ஸாஸ்டடாக ஃபீல் ஆச்சு. படித்த எல்லாமே மறந்து போனதுனால மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரீநீட் பேப்பரும் லீக் ஆயிடுச்சுன்னு நிறையா லிங்க்ஸில் டெலிகிராம்லலாம் வரதை பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னொரு மறுபடியும் ரீநீட் வைப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. போன தடவை எழுதின எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வந்திருக்கும். போன எக்ஸாமில் நல்லா மார்க் வந்திருக்கும். அதை விட இந்த தடவை கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். பேப்பர்ஸ் எல்லாம் மாறி வரும், சிலபஸ் மாறி வரும்னா எல்லாமே மாறி வந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கையே கொஸ்டின் மார்க்காக தான் ஆக போகுது. கோச்சிங் சென்டருக்கு போய் ஒரு வருஷம் கோச்சிங் சென்டர்ல இருந்துட்டு வந்துட்டு எழுதுறாங்க. கோச்சிங் சென்டருக்கு கொடுக்குற ஃபீஸு எல்லாமே சேர்ந்து நாங்கள் போன வருஷம் ஈஸியாக இருந்தது. நாங்கள் போன எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த எக்ஸாம் எப்படி வருதுன்னு தெரியல. அதனால மன உளைச்சலாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதில் மார்க் போன கடவை விட இந்த கடவை டப்பாக வந்ததுனால கம்மியாகிட்டா நாங்கள் நீட்டுக்கு போக முடியாதாங்கிற பயம் வந்து குழந்தைகளுக்கு இருக்குது. இப்போ இந்த நீட் எக்ஸாம்னால நிறைய இந்த கோச்சிங் சென்டர் தான் நல்லா லாபம் அடைகிறாங்க. இப்போ வருஷத்துக்கு 2,60,000 ரூபா கொடுத்து நான் சேர்த்திருந்தேன் 10 மாசத்துக்கு. இப்போ எப்படி இருக்காங்க? இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்தது இல்லை. 10 எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதுலேருந்து ஃப்ரீ ஆன உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10 நாளில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி எக்ஸாம் மறுபடியும் ரியல் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்கிற போது அவங்க மனசு ரொம்பவுமே இதாகுது. எங்களுக்கும் சேர்ந்து சிரமமாக இருக்குது. ஒரு சில பேர் மாணவிகள் வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது தவறான முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தோட பேரண்ட்ஸோட குறிக்கோளாக இருக்குது. ஏன்னா இது இல்லாட்டி இன்னொரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாங்கிற கண்டிஷனில் போகிறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. குழந்தைங்க மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த எக்ஸாம் பேப்பர் மட்டும் மிலிட்டரி வெஹிக்கிளில் கொண்டு வர்ற மாதிரி போன தடவை இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆமாம், போன தடவை இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு மூலையில் நடக்கிறதுக்கு வேண்டி அனைத்து மக்கள் இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்கல்ல. நீங்க ஒரு பேரண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? பேரண்ட்ஸ் அதான் அந்த எக்ஸாமே வந்து எங்க ரிலீஸ் இதாச்சோ அங்கேயும் மட்டும் இது பண்ணிட்டு மற்ற இதுகளில் அதையவே எடுத்துருக்கலாம். அரசாங்கத்துக்கு நஷ்டம். இந்த எக்ஸாம் ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க. அது அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான். அது கோச்சிங் சென்டருக்காரர் தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுகளும் சேர்ந்துட்டு டைப் போட்டுக்கிறாங்க. நிறைய டைப் போட்டுக்கிறாங்க.